Hello, welcome to the channel feathers. நான் உங்க சதீஷ். இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்ப்ரைஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ வெல்கம் டு தி சேனல் feathers. நான் உங்க சதீஷ். பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் 1 முடிச்சாச்சு, பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் 2 கிளாஸும் முடிச்சாச்சு. ஸோ பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் 2ல சில போர்ஷன்ஸ் வந்து மிஸ் ஆயிருந்துச்சு. அந்த சில போர்ஷனை கவர் பண்றதுக்கு இந்த கிளாஸ் பேசிக் மேத் 2A. ஸோ இந்த கிளாஸில் வந்து சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸை போய் ஒரு டைம் பாருங்கள். அதிலிருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், ஒரு செப்பரேட் நோட் புக் ஒன்று மெயின்டைன் பண்ணி எல்லா கான்செப்ட்ஸும் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம இன்டெகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறது ஒரு ரீகேப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸான திங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்டெகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். நான் முன்னாடியே சொன்னேன், டிஃப்ரென்சியேஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் dx அப்படின்னு ஒரு ஸ்மால் எலமெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போது இந்த dx அப்படிங்கிறது x இஸ் அ வேரியபிள். ஸோ வேற ஒரு வேரியபிள் கூட இந்த வேரியபிளும் சேர்ந்து மாறுச்சுன்னா அதை எப்படி ஸ்டடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் x ஆக்சிஸ் அண்ட் y ஆக்சிஸ் அப்படிங்கிற கிராஃபில் உங்களுக்கு இப்படி ஒரு கர்வ் இருக்குது. இதில் x வேரியாக yயும் வேரி ஆகுது. ஸோ த ஃபங்க்ஷன் y இஸ் டிபெண்ட் ஆன் x அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த கேஸில் வந்து நீங்கள் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் ஸ்லோப் எடுத்தீங்கன்னா, ஸோ இந்த லைனோட ஸ்லோப் எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் dx அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் dy. ஸோ ஸ்லோப் இஸ் நத்திங் பட் dy பை dx. இதுதான் நம்ம வந்து y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்லோப் தான் நம்ம வந்து dy பை dxன்னு சொல்கிறோம். இன் சிம்பிள் வேர்ட்ஸ், டிஃபரன்சியேஷன் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படிங்கிறது. ஸோ இந்த கிராஃபில் இருந்து நீங்கள் ஸ்லோப் எடுத்தீங்கன்னா ஆக்சுவலி யூ ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் த ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x ஆக்சிஸ் அப்படிங்கிற அர்த்தம். இதுவே நீங்கள் இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி உங்களுக்கு x அண்ட் y கிராஃபில் ஒரு கர்வ் எப்படி இருக்குது. இந்த கர்வோட ரெண்டு இன்டர்வல் x1 அண்ட் x2 அப்படின்னு இருக்குது. இதோட ஏரியா அண்டர் த கர்வ் அப்படி பார்க்கும்போது என்ன கிடைக்கும்? இன்டெக்ரல் y ஆஃப் x dx x1லேருந்து x2 வரைக்கும். இதுதான் ஏரியா அண்டர் த கர்வ். என்ன கர்வ்? yx. அப்போ y ஆக்சிஸில் ஒரு வேல்யூ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இன்டர்வல்லேருந்து எந்த இன்டர்வல் வரைக்கும் வேணும், அதோட ஏரியா என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் இன்டெகிரேஷன் ஆஃப் y ஆஃப் எக்ஸ் dx அப்படிங்கிறது. இதை நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், இந்த டிஃப்ரென்சியேஷன் ஐடியாவில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன். எக்ஸாம்பிள், நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். இதில் வந்து x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் அப்படின்னு இருக்குது. இன் திஸ் கேஸ் த கிராஃப் இஸ் வேரியிங் சம்திங் லைக் திஸ். இப்போ வந்து இப்படி வேரி ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்படி வேரி ஆகுது. இதில் இங்கே நான் ரெண்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை ஸ்டேபிள் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறேன். ஒன்று அன்ஸ்டேபிள் பாயிண்ட், இன்னொன்று ஸ்டேபிள் பாயிண்ட்ஸ்னா யூ கேன் சே ஈக்லிபிரியம் பாயிண்ட்ஸ். முக்கியமான ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு y எப்படி இருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு y எப்படி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா y மினிமமாக இருக்குது. இந்த என்டையர் கர்வ்லேயே அந்த பாயிண்ட் தான் மினிமம் வேல்யூ. இந்த என்டையர் கிராஃப்லேயே ஒரு கர்வ்லேயே திஸ் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ தான் மேக்ஸிமம் வேல்யூ. பட் இந்த பாயிண்ட் 1 மினிமம் பாயிண்ட்டுக்கும் மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கும் ஒரு பெக்யூலியர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இதுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும் பொழுது இது ரெண்டுத்துக்குமே ஸ்லோப் எப்படி இருக்குது? 0வாக இருக்குது. ஸோ xy கர்வில் xy கிராஃபில் ஸ்லோப் 0வாக இருக்கிற இந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம ஈக்லிபிரியம் பாயிண்ட்னு சொல்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ் யூ கேன் சே திஸ் இஸ் மேக்ஸிமம். இன் அதர் வேர்ட்ஸ் யூ கேன் சே திஸ் இஸ் மேக்ஸிமம் அண்ட் திஸ் இஸ் மினிமம். ஸோ ஒன்று மேக்ஸிமம் பாயிண்ட், இன்னொன்று மினிமம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு கர்வுக்கு ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது? dy பை dx.
இதை நம்ம 0 போட்டோம்னா we will get info about 0.1 and 0.2. அதாவது 0.1 0.2 ஓட இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஸ்லோப் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா கிடைச்சிரும். நவ் இதில் எது மேக்ஸிமா எது மினிமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஸ்டெப் 1 dy by dx y is something like with respect to x ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை நீங்கள் 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும், எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். நான் ஒன்ஸ் இந்த எக்ஸோட வேல்யூ கிடைச்சதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கிறோம். ஸ்டெப் 2ல் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுக்கிறோம். அதாவது அந்த ஃபங்க்ஷனை வந்து y அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து விச் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அந்த ஃபங்க்ஷனை வந்து ரெண்டாவது டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். ரெண்டாவது டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சருக்கு இந்த எக்ஸை வந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி எக்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது there are two possibilities. ஒன்று வந்து இந்த என்டையர் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். ஒருவேளை அது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம வந்து மினிமான்னு சொல்கிறோம். ப்ளஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம மேக்ஸிமான்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கு கிடைச்ச ஆன்சர் வந்து எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் கிடைச்ச ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் நெகட்டிவாக இருக்கலாம். ஒருவேளை அந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதை நம்ம மினிமான்னு சொல்கிறோம், ஒருவேளை அது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதை மேக்ஸிமான்னு சொல்கிறோம். தட் இஸ் பிகாஸ் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா டேரெக்டாக ஸ்லோப்பை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஆனால் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா how slope is varying, how slope is changing அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் என்ன, ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேஷன் என்னன்னா how y is varying with respect to x அப்படிங்கிறத கொடுக்குது. செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா how dy by dx சேஞ்ச் ஆகுது, how the slope is changing with respect to x அப்படிங்கிறது தான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது. அது ஒருவேளை பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மினிமான்னு சொல்கிறோம், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமான்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஐடியா. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த 1 and 2 அப்படிங்கிறது என்னது ஈக்லிபிரியம் பாயிண்ட்ஸ். ஸோ இது நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் y is equal to 5x square minus 2x plus 1 இருக்குது. இதோட மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. சிம்பிள். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம். அப்போது y is equal to 5x square minus 2x plus 1 கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதை வந்து ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு x. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10x minus 2 கிடைக்குமா? இதை நீங்கள் 0 போடணும், ஏன்னா ஸ்லோப் இஸ் 0 போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ஸ்லோப் 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு 10x minus 2 equal to 0, 10x is equal to 2, x is equal to 2 by 10, you will get 1 by 5. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 1 by 5 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போது மினிமம் வேல்யூ ஆஃப் y கேட்குறாங்க. அப்போ இந்த எக்ஸை கொண்டு போய் நீங்கள் yயில் மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ y 5 into xக்கு பதிலாக 1 by 5, இப்போ 1 by 5 ஹோல் ஸ்கொயர் minus 2 into 1 by 5 plus 1. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு 5 கேன்சல் ஆயிரும். இப்போ ஒன்லி 1 by 5 இருக்கும், minus 2 by 5 இருக்கும், plus 1. Now what is 1 by 5 minus 2 by 5? You will get minus 1 by 5 plus 1. You will get 4 by 5. So this is the minimum value, அதாவது y minimum. இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு எக்ஸ் வேல்யூ கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சதே ஒரே ஒரு எக்ஸ் வேல்யூ தான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த என்டையர் கிராஃப்லேயே ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான், அந்த என்டையர் கிராஃப்லேயே ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்லோப் 0 ஆகுது. அந்த ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா x is equal to 1 by 5. புரிஞ்சா? ஓகே. ஸோ இன்னொரு கான்செப்ட் வந்து இன்டகிரேஷனில் பேசிக் ஐடியா ஃபார்முலாஸ் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது. நான் வாட் இஸ் இன்டகிரேஷன் x power n dx is nothing but x power n plus 1 divided by n plus 1. அப்போ உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும்? x cube by 3. பவர் வந்து 1 ஆட் ஆயிரும். ஸோ கியூபு பை 3, லிமிட் வந்து அப்பர் லிமிட் 5, லோயர் லிமிட் வந்து 1. ஸோ 1 by 3 காமனாக எடுத்துக்கிட்டு
5 cube minus 5 cube minus 1 cube. Correct? Now this is nothing but 1 by 3 common எடுத்துட்டோம்னா 5 cube எவ்வளோ 125 minus 1. So you will get 124 by 3. இதை நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்பர் லிமிட் வந்து 5 அண்ட் லோயர் லிமிட் வந்து 1. ஸோ 5 cube minus 1 cube சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆல்ரைட். இங்கே வந்து அண்ட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், இது நான் வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே வந்து இன்டெகிரேஷன் gmm by x square dx இருக்குது. அப்போது இன்டெகிரேஷன் ஆஃப் 1 by x square dx இதோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா -1 by x. ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கிராவிடேஷன் சாப்டர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து காமனாக இருக்கிறது என்ன, gmm வெளியே எடுத்துடலாம். அண்டு மீதி இருக்கிறது இன்டெக்ரல் r to infinite 1 by x square dx இந்த மீதி இருக்குது. அப்போ gmm வெளியே எடுத்துட்டோம்னா உங்களுக்கு -1 by x square லிமிட் வந்து r to infinite and finally you will get gmm by infinite வந்து அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணினா 1 by infinite வந்து 0. ஆல்ரெடி ஒரு மைனஸ் வெளியே இருக்குது. அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், ஓ சாரி திஸ் இஸ் லைக் 1 by r மட்டும் தான் வரும். 1 by r ஸ்கொயரில் 1 by r மட்டும் தான் வரும். அண்ட் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால 1 by r வரும். ஸோ த ஆன்சர் வில் பி gmm by r. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஓட ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. u is equal to gmm by r. இது நம்ம கிராவிடேஷன் சாப்டரில் படிப்போம். ரைட். இன்ஃபேக்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயும் இதே மாதிரி ரிலேட்டட் ஃபார்முலாஸ் வரும். அண்ட் அனதர் இம்பார்ட்டண்ட் பேசிக் ஐடியா இன்டெகிரேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணுறது. இது எப்படி எழுதுனா இன்டெக்ரல் x square dx மைனஸ் இன்டெக்ரல் cos x dx ப்ளஸ் இன்டெக்ரல் 1 by x dx. இந்த மாதிரி 3 டேர்ம்ஸ்க்குமே இன்டெகிரேஷன் நம்ம அப்ளை பண்ணணும். அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் x cube by 3 மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் cos வந்து sin x ப்ளஸ் 1 by x வந்து log x இது வந்து ப்ளஸ் c. So this is the answer. Fine, simple idea. Now average value of a continuous function in an interval. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது, ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் நடுவில் அந்த ஃபங்க்ஷன் மாறுது. எப்படி ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்படி ஒரு கிராஃப் இருக்குது எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய். இந்த கிராஃபில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. லெட்ஸ் சே திஸ் இஸ் a to b. அப்போ a to b அப்படிங்கிற இன்டர்வல் எக்ஸ் இன்டர்வலில் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து மாறுது. இப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து y of x which is dependent on x, y is dependent on x. இப்போ ஆவரேஜ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, which means y ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் y of x dx divided by integral dx. Now integral y of x dx அப்படிங்கிறது என்ன? This is nothing but area under the curve. என்ன curve? yx curve. அப்போ இந்த கம்ப்ளீட் கர்வோட ஏரியா தான் இந்த ஃபார்முலா. y of x dx வந்து இன்டெகிரேட் பண்ணுறது தான். This divided by, அப்போ total area, so total area divided by total interval. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், mean value or you can say average value. You can say mean value or average value. So mean value or average value ரெண்டு ஒன்று தான். ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? இந்த மீன் வேல்யூ ஆவரேஜ் வேல்யூ பண்ணணுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, டோட்டல் ஏரியா டிவைடட் பை டோட்டல் இன்டர்வல் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபைன். ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுறது? ஓகே,
ஸோ இதை எப்படி நம்ம ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் நான் கொடுத்துருக்கேன். A velocity time graph of a car moving along a straight road is shown. The average velocity of a car in first 25 seconds. அப்போது இந்த ஃபஸ்ட்டு 25 செகண்ட்ஸில் இந்த கார் வந்து எவ்வளோ ஆவரேஜ் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இங்கே கிராஃப் பாருங்களே, உங்களுக்கு வந்து இந்த ரீஜன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. when time increases velocity increases இது வரைக்கும் போகுது. அப்புறம் டைம் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்புறம் டைம் இன்க்ரீஸ் ஆகுது, வெலாசிட்டி குறைஞ்சிட்டே வருது. இந்த மாதிரி வந்து இந்த கிராஃப் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் வந்து வேரி ஆகுது, வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஆனால் இது மொத்த கவர் பண்ண டைம் வந்து 25 செகண்ட். அண்ட் இதோட வெலாசிட்டி வந்து எங்கே வரைக்கும் போகுது, 0 20 வரைக்கும் மேக்ஸிமம் போகுது. இங்கே 0ல் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது, 0ல் ஆரம்பித்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகிடுது. ஸோ இதுக்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். நம்ம சொன்ன மாதிரி வெலாசிட்டி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா இன்டெக்ரல் v dt டிவைடட் பை இன்டெக்ரல் dt. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிற இடத்துல வந்து இந்த இடத்துல இப்போ என்ன இருக்குது, வெலாசிட்டி இருக்குது. அண்ட் எக்ஸுங்கிற இடத்துல வந்து என்ன இருக்குது, டைம் இருக்குது. அதனால் நான் வந்து இன்டெக்ரல் v dt போடுறேன். இதுவே இன்டர்வல் எங்கிருந்து இங்கே 0 to 25 வரைக்கும் இன்டர்வல் இருக்குது. சரி, இப்போது மேலே இருக்கக்கூடியது இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடியது இன்டெக்ரல் v dt அப்படிங்கிறது நத்திங் பட் ஏரியா அண்டர் த கர்வ் தானே. ஏரியா அண்டர் த கர்வ் பாருங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு. ஏரியா அண்டர் த கர்வ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ரெக்டாங்கிள் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டோட்டல் ஏரியா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிளுக்கு ½ இன்ட்டு பேஸ் வந்து 10, ஹைட் வந்து 20 ப்ளஸ் ரெக்டாங்கிளுக்கு 10 இன்ட்டு 20. ஏன் 10 வந்து இங்கேருந்து வரைக்கும் 10, 20 வந்து இதுலேருந்து வரைக்கும் 20. ஸோ L இன்ட்டு B வந்து 10 இன்ட்டு 20 ப்ளஸ் ½ இன்ட்டு எகெயின் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 5, பிகாஸ் இந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸ் வந்து 5 தான். 5 இன்ட்டு ஹைட் வந்து 20. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வருது, 2 2 இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10. ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு, திஸ் இஸ் நத்திங் பட் 100, இது வந்து 100, திஸ் இஸ் 20, 100 ப்ளஸ் 200 300, இங்கே ஒரு 10 into 50, ஸோ 350 ஆச்சு. இந்த 350 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் தான் 350. ஏன்னா ஏரியா அண்டர் த கர்வ். அண்ட் இதோட ஆன்சர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 25. ஸோ இப்போது 350/25 வந்திருக்கு. இந்த 350/25 நீங்கள் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், அண்ட் திஸ் இஸ் 5, திஸ் இஸ் 70 and 5 14. ஸோ யூ வில் கெட் த ஆன்சர் 14 m/s. ஸோ 14 m/s அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த டோட்டல் ஏரியா பை டோட்டல் டைம். பிகாஸ் ஆவரேஜ் அப்படின்னாவே டோட்டல் ஏரியா, ஏரியா அண்டர் த கர்வ் இங்கே, விச் மீன்ஸ் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இன்டெக்ரல் v dt அப்படிங்கிறது எதை குறிக்குது, இன்டெக்ரல் v dt அப்படிங்கிறது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் தான் உங்களுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி. ஃபைன். இன்னொரு சிம்பிள் ப்ராப்ளம், டிட்டர்மைன் த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இன்ன டைம் இன்டர்வல் 0 to 1, எக்ஸ் ஆக்சிஸில் 0 to 1. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஒரு கிராஃபு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இதில் 0லேருந்து 1 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வேரி ஆகுது. மேபி இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வேரி ஆகுது. இப்போ இந்த ஃபங்க்ஷனோட ஏரியான்ற த கர்வ் 0லேருந்து 1 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனோட ஏரியான்ற த கர்வ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை 0 to 1 சப்ஸ்டிட் பண்ணாவே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது எப்படி போடுறோம், ஆவரேஜ் வேல்யூ ஆர் யூ கேன் சே மீன் வேல்யூ. average value or mean value is equal to integral y dx divided by integral dx. லிமிட் எங்கிருந்து இங்கே 0லேருந்து 1 வரைக்கும், 0லேருந்து 1 வரைக்கும். அது இந்த லிமிட்டில் வச்சு தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணுறோம். அண்ட் இது எப்படி எழுதலாம், இன்டெக்ரல் ஒய்க்கு பதில் எழுதலாம் 2x + 3 dx 0லேருந்து 1 வரைக்கும் டிவைடட் பை இன்டெக்ரல் 0 to 1 dx. ஸோ இன்டெக்ரல் 0 to 1 dx அப்படிங்கிறது என்ன வரும், 0 to 1 dx அப்படிங்கிறது வந்து 1 தான் வரும். ஏன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் dx இஸ் நத்திங் பட் x, அப்புறம் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2x இன்டெகிரேஷன் பண்ணோம்னா 2x² / 2
இதுக்கு நீங்கள் 0 to 1 லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ப்ளஸ் 3ஐ இன்டகிரேட் பண்ணோம்னா 3x, இதுக்கு 0 to 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டிவைடட் பை உங்களுக்கு 1 தான் வரும். ஸோ இந்த ஆன்சர் வந்து என்ன ஆகும்? 2 into 1/2. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 1. இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸுக்கு பதில் 1 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ 2 கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணாலும் 1. அப்போ 1 minus 0 is again 1 plus 3 divided by 1. So you will get 4. Upper limit minus lower limit. Integration substitute பண்ணும்போது எப்பவுமே upper limit minus lower limit. Minus lower limit இங்கே எல்லாமே 0 இருக்கிறதுனால அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. வெறும் upper limit வச்சு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணினாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். That is 4. அப்போ இதுதான் average value of this function y is equal to 2x plus 3 அப்படிங்கிறது. Next, another simple problem. Calculate the volume of disk. So volume of disk. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இப்படி இருக்குது, இப்படி தான் ஒரு டிஸ்க் இருக்குன்னு வச்சுப்போம். அண்ட் டிஸ்க்கு வந்து ஒரு திக்னஸ் இருக்குது, ரேடியஸ் இருக்குது. ஸோ டிஸ்கோட ரேடியஸ் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 1 மீட்டர் சொல்லிட்டாங்க. அந்த டிஸ்கோட இந்த திக்னஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1 mm அப்படின்னு சொல்லிட்டாங்க. Now what is volume? வால்யூமோட ஃபார்முலா என்னவாக இருக்கும்? வால்யூம் is nothing but area into thickness. Area into height. இங்கே வந்து thickness அப்படிங்கிறது தான் அந்த டிஸ்கோட height. ஏரியா வந்து pi r square into thickness எவ்வளோ? t. Now pi என்ன? 3.14 into radius என்ன? 1 meter, so square, and thickness எவ்வளோ? 1 mm, which is 1 into 10 power minus 3. So this will be 3.14 into 10 power minus 3. That gives you 0.00314 meter cube. ஏன்னா வால்யூம் அப்படிங்கிறதோட யூனிட் என்னவாக இருக்கும்? மீட்டர் கியூபாக இருக்கும். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் இன் எஸ்ஐ நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ 0.00314 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த வால்யூம் ஆஃப் த டிஸ்க். சிம்பிள் கொஷின். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நவ் இவனுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம எங்கே படிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன ஐடியா நான் உங்களுக்கு தரேன். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் மேக்ஸிமம் நம்ம எங்கே படிப்போம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு dou u by dou r, r cap. இன்ஃபேக்ட் ஒரு மைனஸ் வரும். இங்கே வந்து u and this is capital U. இங்கே வந்து u அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. u அப்படிங்கிறது வந்து என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஹவு த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு r. rன்னு என்னது? அந்த பொசிஷன் வெக்டர். ஹவு த பொசிஷன் ஹவு பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு r அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிங்கன்னா அண்ட் ஹவு மச் த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஐடியா வச்சு நம்ம பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். வி கால் திஸ் அஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிரேடியன்ட். பொட்டன்ஷியல் எனர்ஜி கிரேடியன்ட் அது நம்ம என்னென்னு பார்ப்போம். இது மட்டும் இல்லை, இது வந்து 11th ஸ்டாண்டர்டில். 12th வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மைனஸ் டிவி பை டிஆர் ஆர் கேப். இங்கே வி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரெண்டுலேயுமே இன்ஃபேக்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ஆல்சோ கிராவிடேஷன், இந்த ரெண்டு சாப்டர்லையுமே இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், கிராவிடேஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் பொட்டன்ஷியல், திஸ் இஸ் நத்திங் பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணோம்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். பொட்டன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணோம்னா அது வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நடுவில் நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஃபைன். அண்டு மேக்ஸிமா மினிமா அப்படிங்கிற ஐடியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொன்னோம்னா ரிங் சிஸ்டமில் சார்ஜ் ரிங், என்ன சொல்லணும்னா சார்ஜ் ரிங் சிஸ்டத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு KQ x டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் வேணால் உங்களுக்கு
r square plus x square whole power 3/2 அப்படிங்கிற ஒரு டெரிவேஷன் நீங்கள் பண்ணுவீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா both x and e are variable. ஸோ எக்ஸ் மாற மாற ஈயோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அட் ஒன் பாயிண்ட் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமமாக இருக்கும். அந்த எந்த பாயிண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா when x is equal to r/√2 r/√2 இந்த வேல்யூ போட்டிங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக அங்கே தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள், dE/dx is equal to 0. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். dE/dx is equal to 0, ஸ்லோப் 0 பண்ணிங்கன்னா அப்படி பண்ணும்பொழுது நமக்கு ஒரு எக்ஸ் ரெஸ்பெக்டிவ் வேல்யூ கிடைக்கும் இல்லையா? அப்படி தானே பார்த்தோம் நம்மளோட கிளாஸில் அதுதானே பார்த்துருந்தோம். ஸோ ஸ்லோப் ஈக்குவல் டு 0 பண்ணும்பொழுது அதுக்கு ரெஸ்பெக்டிவ் ஒரு எக்ஸ் வேல்யூ வரும் இல்லையா? அது என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா r/√2 இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கங்க, உங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்கணும். அதே மாதிரி இது நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டர் வரும்பொழுதும் சால்வ் பண்ணுவோம். இது எந்த கேஸில்? சார்ஜ்டு ரிங் சிஸ்டம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா ஃபார் ரிங் சிஸ்டம் என்னது? kq(x/√(x2 + r2 whole power 3/2). நாட் ஸ்கொயர் ரூட் வராது, உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் மறுபடியும் இன்னொரு டேர்ம் மல்டிப்ளை ஆகிறதுனால whole power 3/2 வரும். டினாமினேட்டரில் whole power 3/2 வரும். இது டிஃபரன்சியேஷன். தெரியும் இன்டகிரேஷன் கேட்பேன்னு எனக்கு தெரியும். இன்டகிரேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு கிளாஸ்லேயே வெலாசிட்டி டைம் வச்சு ஒரு கான்செப்ட் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், வெலாசிட்டி டைம் கிராஃபை வச்சு நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இன்ஃபேக்ட் இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபில் பார்த்தீங்கன்னா டைம் அண்டு வெலாசிட்டி இந்த மாதிரி ஒரு கிராஃபில் ஏரியான்றத கர்வ் கண்டுபிடிச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது இன்டெக்ரல் v dt, this is nothing but t1லேருந்து t2 பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இப்போ ஏரியா அண்டர் த கர்வ் ஆஃப் vt கிராஃப் இஸ் நத்திங் பட் யூ வில் கெட் த ஆன்சர் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வெலாசிட்டி அண்ட் டைம் கிராஃபே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நமக்கு மோஷன் இன் ஒன் டைமென்ஷனில் பார்ப்போம் அடுத்த கம்மிங் சாப்டர்ஸில். இல்லை உங்களுக்கு இன்னொரு ஐடியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் மோஷன் இன் 1D அப்படிங்கிற சாப்டரில் பார்ப்போம். அண்டு இன்னொரு கான்செப்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏசி சாப்டரில் ஐ ஆவரேஜ் கண்டுபிடிப்பீங்க. அதாவது சைனசாய்டல் வேவுக்கு, ஸோ இந்த மாதிரி சைனசாய்டல் வேவுக்கு கரண்ட்டும் டைமும் வேரி ஆகும் பொழுது ஐ திங்க் உங்களுக்கு 2I0/π அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வரும். ஐ ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. இங்கே வந்து ஃபங்க்ஷன் I is equal to I0 sin omega t அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஐ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இன்டெக்ரல் I dt டிவைடட் பை இன்டெக்ரல் dt 0 to t/2 பர் ஹாஃப் சைக்கிள். அதாவது இந்த ஹாஃப் சைக்கிளுக்கு மட்டும் எவ்வளோ மீன் வேல்யூ ஃபார் த கரண்ட் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிப்போம். மீன் வேல்யூ ஆவரேஜில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் dt ஆர் dx டிவைடட் பை இன்டெக்ரல் dx. இப்போ இங்கே வந்து லிமிட் என்னது? 0 to t/2 0 to t/2 அதுதான் லிமிட் இல்லையா? இதுதான் ஃபங்க்ஷன். வேணும்னா இதையும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபங்க்ஷனை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் சைன் உங்களுக்கு தெரியும், அதை வச்சுட்டு நீங்கள் டிரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆன்சர் 2I0/π. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஃபிசிக்ஸில் படிப்போம், ஏசி சாப்டரில் படிப்போம். அண்ட் இது கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா IRMSஸும் கண்டுபிடிப்பீங்க. ஸோ IRMS அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. ரூட் மீன் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் எடுக்கணும், மீன் எடுக்கணும், ரூட் எடுக்கணும். அது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏசி சாப்டரில். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். ஒரு எம்டி பேப்பர் இருக்குது, நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த கிளாஸ் எல்லாமே தயவு செஞ்சு ஒரு நோட் புக் மெயின்டைன் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நான் இது 3rd வீடியோ, 3 வீடியோ நான் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு இந்த வீடியோஸ் எல்லாமே கம்பல்சரி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட். அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக
இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இந்த சேனலில் வரப்போகுது. உங்களுக்கு நீட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் இந்த கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 1 hour படிங்க. ஆல்ரைட், ஃபைன். ஸோ அடுத்த கிளாஸில் உங்களை நான் ஒரு இம்பார்ட்டண்ட் சாப்டரோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை.